Hi friends. So last video la string அப்படிங்கற கிளாஸ் பத்தி தான் பார்த்தோம். So string அப்படிங்கற கிளாஸ் வந்து collection of character represent பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. string என்ற கிளாஸ் வந்து immutable-ஆ இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். So immutable அப்படினும்போது அத வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. So நீங்க string கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா அதுதான் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். So நீங்க மறுபடியும் string ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா என்ன ஆகும்னா புது மெமரியில தான் என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும்ன்றத பார்த்தோம் இல்லையா? சப்போஸ் நீங்க யூஸ் பண்ற string வந்து mutable-ஆ யூஸ் பண்ணனும். So சேஞ்சஸ் பண்ணிக்க முடியணும், மாடிஃபை பண்ண முடியணும், எல்லாமே ஒரே மெமரியில நடக்கணும் அப்படினா so அப்ப நீங்க string buffer string builder அப்படிங்கற கிளாसेस யூஸ் பண்ணி string கிரியேட் பண்ணிக்கலாம். So string buffer builder. So இந்த கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது ரெண்டுமே வந்து mutable strings-ஆ இருக்கும். ஓகே. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா string buffer and string builder னா என்ன அப்படின்றது தான். So இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல string னா என்னன்றத பார்த்தோம். So collection of characters வந்து represent பண்றதுக்காக so ஜாவால 3 types of classes இருக்கு. string, string buffer and string builder அப்படின்றது. அதுல string னா என்னன்றத நம்ம பார்த்தோம். So இன்னைக்கு string buffer and string builder இது ரெண்டு பத்தி தான் பார்க்க போறோம். So string buffer and string builder. So ரெண்டுமே என்ன அப்படினா classes தான், predefined classes. என்ன பேக்கேஜ்ல இருக்கு அப்படினா lang பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய predefined classes தான் வந்து இந்த string buffer and string builder அப்படின்றது. So இதுவுமே எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா collection of characters வந்து நம்ம represent பண்றதுக்காக தான். So used to represent collection of characters. So stringுமே அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணோம். And then இப்போ இங்க string buffer builderமே வந்து அதுக்காக தான். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா string அப்படின்றது immutable அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? So string வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, மாடிஃபை வந்து பண்ண முடியாது. So நீங்க ஒரு string ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படினா அந்த ஆப்ஜெக்ட்ட நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. immutable-ஆ இருக்கும். But string buffer and string builder இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படினா mutable strings-ஆ இருக்கும். So இது ரெண்டுமே என்ன அப்படினா mutable strings. So both are mutable. So ரெண்டுமே வந்து mutable-ஆ இருக்கும். So அப்ப நீங்க வந்து string buffer builder யூஸ் பண்ணி நீங்க string கிரியேட் பண்றீங்க அப்படினா அதுல நீங்க என்ன மாடிஃபை வேணாலும் பண்ணிக்க முடியும். So இப்போ நீங்க ஒரு string கிரியேட் பண்ணிட்டீங்க, அது நடுவுல ஏதாச்சும் ஒரு மறுபடியும் இன்னொரு ஒரு string வந்து இன்சர்ட் பண்ணனும், இல்ல ஒரு பர்టిక్యులரா ஒரு கேரக்டரை இன்சர்ட் பண்ண முடியும். இல்ல நீங்க ரிமூவ் பண்ணனும், டெலீட் பண்ணனும், ரிமூவ் பண்ண முடியும். and then ரிவர்ஸ் பண்ணனும்னாலும் ரிவர்ஸ் பண்ண முடியும். So இந்த மாதிரி string buffer builderல நீங்க வந்து collection of characters represent பண்ணும்போது அத வந்து உங்களால என்ன பண்ண முடியும் அப்படினா மாடிஃபை பண்ண முடியும். because இந்த ரெண்டு கிளாஸுமே நமக்கு என்னவா இருக்கு அப்படினா mutable classes-ஆ இருக்கு. So mutable அப்படினும்போது we can change it. So நம்மளால என்ன பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா? So இதுக்காக தான் என்ன யூஸ் பண்றோம் அப்படினா string buffer and string builder அப்படிங்கற இந்த ரெண்டு கிளாஸையும் யூஸ் பண்றோம். So நீங்க string buffer builder ரெண்டு கிளாஸையும் யூஸ் பண்ணி string கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா only உங்களால வந்து நான் லிட்டரல் வேல மட்டும் தான் என்ன பண்ண முடியும், string வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது newன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால strings கிரியேட் பண்ண முடியும். லிட்டரலா வந்து உங்களால string bufferலயும் builderலயும் கிரியேட் பண்ண முடியாது. So we can create so new keyword யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படினா நான் லிட்டரலா வந்து strings கிரியேட் பண்ண முடியும், லிட்டரலா கிரியேட் பண்ண முடியாது. இதுல வந்து லிட்டரல் கிரியேஷன் கிடையாது. சோ அதே மாதிரி நம்ம வந்து stringல பார்த்திருப்போம். சோ நம்ம லிட்டரலா கிரியேட் பண்ணும்போது அது SCP-ல போய் ஸ்டோர் ஆகும், நான் லிட்டரலா கிரியேட் பண்ணும்போது heap-ல ஸ்டோர் ஆகும்னு. இங்க லிட்டரல் கிரியேஷனே கிடையாது. ஓகேவா? நியூன்ற கீவேர்ட் கொடுத்து மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்றோம். சோ அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படினா heap-ல தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். and SCP கான்செப்ட் அப்படின்ற ஒண்ணு இங்க கிடையாது. So there is no SCP concept.
ஸ்ட்ரிங் பஃபர் பில்டர்லையும் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா SCP அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அதாவது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ மாடிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை மாடிஃபை பண்ணுறோன்னு சொல்கிறோம். மாடிஃபை பண்ணும்போது இது ஹீப்பில் தானே ஸ்டோர் ஆகுது. ஹீப்பில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா எனக்கு புது புது ஆப்ஜெக்டாக தான் வந்து மாடிஃபை ஆகி ஜென்ரேட் ஆகுமா ஸ்ட்ரிங்கில் பார்த்த மாதிரி அப்படின்னா அப்படி கிடையாது. இது மியூட்டபிள் அப்படின்றதுனால எந்த மெமரியில் நீங்கள் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணீங்களோ நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதிலே போய் தான் அதை என்ன பண்ணும் அப்படின்னா மாடிஃபை பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் பஃபர் இல்லை ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே நம்மளால் நான் லிட்ரல் வேல தானே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் பஃபர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். SB ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப். ஓகே. ஸோ இந்த பேராமீட்டருக்குள்ள நான் வந்து என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேனோ அதை வந்து கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இப்போ இது மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ SB அப்படின்ற ரெஃபரன்ஸில் ஜாவான்னு நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ அப்போது இது நமக்கு எப்படி எந்த மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும், இதை நான் மாடிஃபை பண்ணும்போது அது எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா ஹீப்பில் தான். ஏன்னா நியூன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹீப்பில் தான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ ஹீப்பில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. என்ன ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம்? ஜாவான்னு தானே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாவா அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து SBன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த SB அப்படின்ற ரெஃபரன்ஸ் எனக்கு ஜாவான்றதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போது SB கூட நான் ஏதாச்சும் வேல்யூஸை வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஜாவான்னு இருக்கா ப்ரோக்ராம் அப்படின்றத நான் இது கூடவே ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா கான்கேட் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கான்கேட் அப்படின்ற மெத்தட் கிடையாது. அப்பண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அப்பண்ட் மெத்தட் எதுக்காக அப்படின்னா கான்கேட் மெத்தட் என்ன பண்ணுது? ரெண்டு ஸ்ட்ரிங்கை மர்ஜ் பண்ணுது இல்லையா? அதே தான் அப்பண்ட் மெத்தடும் பண்ண போகுது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்து கான்கேட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணுவீங்க. அதே வேலையை தான் இங்கே ஒரு மெத்தட் பண்ணுது. ஆனால் இங்கே அந்த மெத்தடோட நேம் என்ன அப்படின்னா அப்பண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ நான் அப்பண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அப்பண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ SB டாட் அப்பண்ட் ஆஃப். ஸோ இது கூட ப்ரோக்ராம் அப்படின்றதையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங் இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதை நான் ரீஅசைன் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னா ரீஅசைன் பண்ணலை இல்லையா? ஸோ ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் மாடிஃபை பண்ணாலும் என்ன பண்ணுவோம்? ஸோ ரீஅசைன் பண்ணுவோம் அதே வேரியபிளுக்கு. அப்படி ரீஅசைன் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேரியபிளில் போயிட்டு மறுபடியும் எனக்கு நான் என்ன மாடிஃபை பண்ணனோ அந்த மாடிஃபை பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆகி ஸ்டோர் ஆகும். பட் அதுவுமே எனக்கு புது மெமரியில் தான் ஜென்ரேட் ஆகும் இல்லையா? இப்போ நான் இங்கே ரீஅசைன் கூட பண்ண தேவையில்ல. இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த ஆப்ரேஷனை எனக்கு அது பண்ணி கொடுத்துரும். ஸோ ரீஅசைன் நான் இங்கே பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜாவான்றது கூடவே போயிட்டு என்ன பண்ணும்? ப்ரோக்ராம் அப்படின்றத ஆட் பண்ணும். அப்போ ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்றது தான் எனக்கு எதில் இருக்கும்? SB அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டில் இருக்கும். இப்போ ஜாவா ப்ரோக்ராம்னு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து எனக்கு புது மெமரி க்ரியேட் ஆகி ஜாவா ப்ரோக்ராம் தனியாக ஆகுமா? ஸோ தனியாக வந்து எனக்கு புதுசாக ஒரு மெமரி ஒன்று க்ரியேட் ஆகி அங்கே ஜாவா ப்ரோக்ராம்னு வருமா அப்படின்னா அப்படி வராது. ஆல்ரெடி இருக்கு இல்லையா இது? ஸோ இதே மெமரியில் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதே மெமரியிலே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம் போயிட்டு எனக்கு ப்ரோக்ராம் அப்படின்றத எனக்கு அப்பெண்ட் பண்ணிடும். ஸோ அப்போது ஒரே மெமரியில் தான் எனக்கு என்ன பண்ணும்? ஓவர்ரைட் பண்ணும். ஸோ ஜாவான்றதோடவே போயிட்டு எனக்கு ப்ரோக்ராம் அப்படின்றதையும் அப்பெண்ட் பண்ணி எனக்கு இதே மெமரியில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வேல்யூஸை வந்து ரீஅசைன் பண்ணும்போது நியூன்னு கொடுத்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் எனக்கு புது மெமரி க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நியூன்னு கொடுத்து மீன்ஸ் இப்போ SBக்கு வந்து எனக்கு வேல்யூ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா SB ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர் ஆஃப். இப்போ இங்கே வேறு ஒரு வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ வெல்கம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெல்கம் அப்படின்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று எனக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? க்ரியேட் ஆகி SB அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை பாயிண்ட் பண்ண எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அப்போ ஹீப்பில் வந்து நம்ம ரீஅசைன் பண்ணும்போது பாயிண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஆப்ஜெக்டை வந்து பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா
கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட் பண்ணிடும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஏன்னா ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னும் போது அது ஒரு அன்ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட். ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட் பண்ணிடும் ஓகேவா. ஸோ அப்போது நியூன்னு கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புது ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். மற்றபடி அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் அதே மெமரியில் தான் அந்த மாடிஃபிகேஷன் நடக்கும் ஓகேவா. ஸோ இங்கே லிட்ரல் அப்படின்ற கான்செப்ட் இல்லாததால் எஸ்பி ஈக்குவல் டு நீங்கள் டேரெக்டாக ஏதாச்சும் ஸ்ட்ரிங் அசைன் பண்ணீங்க அப்படின்னா ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். பிகாஸ் இது லிட்ரலாக நம்ம அசைன் பண்ணுறது ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் நம்மளால் லிட்ரலாக அசைன் பண்ண முடியும். ஸோ எஸ்பி அப்படின்றது ஸ்ட்ரிங் பஃபர் இல்லையா. ஸோ அதனால் நம்மளால் லிட்ரலாக வந்து வேல்யூஸே அசைன் பண்ண முடியாது. ஒன்லி நியூ கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரிங் பஃபராக ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி தான் வந்து உங்களால் அந்த ரெஃபரன்ஸுக்கு வேல்யூ கொடுக்க முடியும் ஓகேவா. ஸோ இப்போ என்னென்ன மெத்தட் இருக்குது எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். சரி ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் பில்டர் ஸ்ட்ரிங் பஃபர் பில்டர் ரெண்டுமே மியூட்டபிள் கிளாஸஸ் தான். அண்ட் தென் இது வந்து இது ரெண்டு கிளாஸஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸும் சேம் மெத்தட்ஸ் தான். அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ ஒன்று வந்து த்ரெட் சேஃபாக இருக்கும், ஒன்று த்ரெட் சேஃப் இல்லாமல் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்றது வந்து எனக்கு த்ரெட் சேஃபாக இருக்காது. ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்றது எனக்கு த்ரெட் சேஃபாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் பில்டர் இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது மூணுமே வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ அது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ரிங்ன்றது வந்து நமக்கு இம்யூட்டபிள், பஃபர் பில்டர் மியூட்டபிளாக இருக்கும். பஃபர் பில்டர் ரெண்டுமே மியூட்டபிள் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுமே வந்து ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ பஃபர் பில்டர் ரெண்டுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவீங்க, ஒரே மாதிரியான மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் பஃபர் மட்டும் யூஸ் பண்ணி அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி பில்டர் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் பஃபர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுவும் லாங் பேக்கேஜில் இருக்கக்கூடிய கிளாஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாகவே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்ற ஒரு வேல்யூவை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துடுச்சா. இப்போ இதுக்கு வேல்யூ நான் ரீஅசைன் பண்ணோம் அப்படின்னா எஸ்பி ஈக்குவல் டு நான் டேரெக்டாக டபுள் கோட்ஸ் கொடுத்து ஏதாச்சும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு எரர் வருதா, பிகாஸ் நீங்கள் டபுள் கோட்ஸில் டேரெக்டாக அசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது என்ன அர்த்தம் அப்படின்னா லிட்ரலாக அசைன் பண்ணுறது தான். ஸோ பஃபர் பில்டருக்கு நம்மளால் லிட்ரலாக அசைன் பண்ண முடியாது, பிகாஸ் அதில் எஸ்சிபி அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது, அந்த மெமரியும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ரீஅசைன் பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் நியூன்னு கொடுத்து தான் என்ன பண்ணுவீங்க ரீஅசைன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நியூ ஸ்ட்ரிங் பஃபர். ஸோ இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எஸ்பி. ஸோ எனக்கு ஹெலோன்றது வந்திருக்கா இப்போது. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணது வேறு ஒரு மெமரியில் இருக்கும், மறுபடியும் நான் நியூன்னு கொடுத்ததால வேறு ஒரு மெமரியில் எனக்கு க்ரியேட் ஆகும். பட் நான் அப்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்பெண்ட் ஆகி வரும். அப்போது அதே மெமரியில் தான் வந்து அப்பெண்ட் ஆகும். அப்பெண்ட் மீன்ஸ் கான்கேட், நம்ம ஸ்ட்ரிங்கில் கான்கேட் மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்பெண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஹலோ, நான் எஸ்பி டாட்டு அப்பெண்ட் ஆஃப் உள்ளே வந்து என்ன வேல்யூவை அப்பெண்ட் பண்ணமோ அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நான் உள்ளே கொடுக்க போகிறேன். ஹலோ குட் மார்னிங் ஓகேவா. ஸோ இப்போ குட் மார்னிங் அப்படின்றத நான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது எஸ்பியில் ஆல்ரெடி நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஹலோன்னு இருக்குது. அப்போ ஹலோவோட எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்றதையும் மர்ஜ் பண்ணிவிடும். அப்போது ஹலோ குட் மார்னிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் தான் வந்து எனக்கு கிடைக்கும். நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா எஸ்பி ஈக்குவல் டு எஸ்பி டாட் அப்பெண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ரெண்டுத்தையும் வந்து அதாவது மர்ஜ் ஆனதுக்கப்புறம், அதாவது அப்பெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரீஅசைன் ஆகணும்னு சொல்லி நான் ரீஅசைன் பண்ணலை, எஸ்பி ஈக்குவல்ட்டு நான் வந்து கொடுக்கல இல்லையா. ஸோ இப்போ எஸ்பியை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள்.
ஸோ ஹலோ குட் மார்னிங்னு வருதா. இதுவே நம்ம ஸ்ட்ரிங்கில் ரீஅசைன் பண்ணாமல் கான்கேட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, மாடிஃபிகேஷன் நடந்திருக்காது, எனக்கு போய் மர்ஜும் ஆகியிருக்காது. ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் பில்டர் ரெண்டுமே மியூட்டபிளாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ என்ன ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த மாடிஃபிகேஷனை எனக்கு நடத்தி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இது வந்து அப்பண்ட் அப்படின்ற மெத்தடு. நீங்கள் 2-3 ஸ்ட்ரிங்ஸை வந்து மர்ஜ் பண்ணுறதுக்காக இந்த அப்பண்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் எனக்கு ஹலோ குட் மார்னிங் அப்படின்றது இருக்குது. இந்த ஹலோ குட் மார்னிங் அப்படின்றதுல நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹலோவில் 2 ஓ இருக்குது. அந்த ஒரு ஓவை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா delete caret அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ sb.delete caret அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மெத்தடை நான் வந்து டெலீட் பண்ணுமோ அந்த இண்டெக்ஸை வந்து நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிடும், டெலீட் பண்ணிடும். இப்போது இந்த ஓ அப்படின்றதோட இண்டெக்ஸ் எனக்கு என்ன, ஸோ 0 1 2 3 4 5 4 or 5 இது ரெண்டுத்தில் எது வேணால் கொடுத்துக்கலாம். பிகாஸ் அது ரெண்டுத்துலேயுமே எனக்கு ஓ தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 4 அப்படின்றது இண்டெக்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்பியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ அப்போது மேலே பாருங்கள் ஹலோ குட் மார்னிங், ஹலோவில் 2 ஓ வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து என்ன பண்ணிட்டேன், ஒன்றுத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்போது பர்டிகுலராக ஒரு கேரக்டரை வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்லேருந்து என்னால் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா delete caret அப்படின்ற இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து delete ஆக வேண்டாம், எனக்கு வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து எனக்கு delete பண்ணணும், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து எனக்கு delete பண்ணணும் அப்படின்னா அதுக்கு delete அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ sb.delete. ஸோ delete மெத்தடில் எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் delete பண்ணணும் அப்படின்றத கொடுப்பீங்க. ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹலோன்றதை மொத்தமாக delete பண்ண சொல்ல போகிறேன். சப்போஸ் 0 1 2 3 4 5. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் 6ன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ 6ன்னு பாஸ் பண்ணும்போது -1 பண்ணி அது எனக்கு என்ன பண்ணும் 5th இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் எஸ்பின்றதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு ஹலோன்றதே போயிடுச்சா, குட் மார்னிங் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் ஓ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம். அண்ட் தென் ஹலோவையே மொத்தமாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா. சரி ஓகே, இது நம்ம delete பண்ணுறது. இப்போ எனக்கு delete பண்ண வேண்டாம், நான் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில சீக்வன்ஸை வந்து நான் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா இன்செர்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்செர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ sb. ஸோ இன்செர்ட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி எந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூவை இன்செர்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நான் 0th இண்டெக்ஸ்லேயே வந்து ஆட் பண்ண போகிறேன். 0th இண்டெக்ஸில் இதுக்கு முன்னாடி ஹலோன்னு இருந்துச்சு இல்லையா, நான் வந்து ஹே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே எஸ்பி அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஆட் ஆகிடுச்சா, 0th இண்டெக்ஸில் போய்ட்டு நான் ஹேன்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது போய்ட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் கொடுத்து அந்த இண்டெக்ஸில் போய் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி எனக்கு வந்து ஏதாச்சும் ஒன்றுத்தை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ குட் மார்னிங்னு இருக்குது, இதில் வந்து மார்னிங் அப்படின்றத எடுத்துகிட்டு நான் வந்து என்னென்னு மாற்றணும் அப்படின்னா குட் நூன் அப்படின்னு மாற்றணும், இல்லை குட் ஆஃப்டர்நூன்னு மாற்றணும், இல்லை குட் நைட் மாற்றணும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரீப்ளேஸ் அப்படின்ற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அப்போது sb.replace. ஸோ ரீப்ளேஸ் அப்படின்ற இந்த மெத்தடில் ரீப்ளேஸ் அப்படின்றது நம்ம ஸ்ட்ரிங்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஓல்டு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துட்டு தான் நியூ ஸ்ட்ரிங் வந்து என்டர் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எங்கேருந்து எதை வரைக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கறத ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை வந்து இண்டெக்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்னிங் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ அதோட இண்டெக்ஸ் பார்க்கும்போது 0 1 2 3 4 and then 5 6 7 8 9. ஸோ 10th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ 10th இண்டெக்ஸு 11 12 13 14 15 16
ஸோ 10ல இருந்து ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மார்னிங் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடணும். மார்னிங்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து குட் நூன், ஓகேவா? ஸோ நூன்னு ஆட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போது ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எஸ்பி ஸோ எனக்கு மார்னிங்ன்றது ரிமூவ் ஆகிட்டு குட் நூன் வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீப்ளேஸும் பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ அப்போ எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ணணும், அதை எடுத்துகிட்டு அது அங்கே நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுப்பீங்க. ஸோ ஃப்ரம் இண்டெக்ஸு எண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தென் நீங்கள் என்ன வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ, இது வந்து ரீப்ளேஸ் அப்படின்ற மெத்தடு, ஓகேவா? அண்ட் தென் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ரிவர்ஸுமே பண்ண முடியும். ஸோ அப்போ எஸ்பி டாட் ரிவர்ஸ். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு என்ன பண்ணிடும், ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ எனக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சா, ஹே குட் நூன் அப்படின்றது அப்படியே எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து இந்த கேரட் அப்படின்ற மெத்தட், ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கெட் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடு, ரிப்பீட் மெத்தடு, இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்ட்ரிங் பஃபர் பில்டரில். ஈக்குவல்ஸ் மெத்தட், ஸ்ப்ளிட் பண்ணுற அந்த ஸ்ப்ளிட்டுன்ற மெத்தட், இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. 2 அப்பர் கேஸ் 2 லோவர் கேஸ் இந்த மெத்தட்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது எல்லாமே ஸ்ட்ரிங்கான மெத்தட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லை வந்து ஹே குட் நூன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து எனக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்ப்ளிட் பண்ண முடியுமானா நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்ப்ளிட் அப்படின்ற மெத்தட்லாம் ஸ்ட்ரிங்கோட மெத்தட். இப்போ நான் எஸ்பி டாட்டு ஸ்ப்ளிட் அப்படின்றது யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எஸ்பி டாட்டு ஸ்ப்ளிட்டு. ஸோ எனக்கு அந்த மெத்தடையே வந்து அதை ஷோ பண்ணலையா, பிகாஸ் அந்த மெத்தட் இதில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் பஃபர் பில்டரை நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வேணால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் பஃபர் பில்டரை ஸ்ட்ரிங்காக எப்படி மாற்றுறது அப்படின்னா toString அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம அரேஸ் கிளாஸில் பார்த்துருப்போம், அரே ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றது. ஸோ toString அப்படின்ற மெத்தடே எதுக்காக அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ எஸ்பின்றதுல ஸ்டோர் ஆகிருக்கிறதும் ஒரு ஆப்ஜெக்ட் தானே, ஆனால் அது ஸ்ட்ரிங் பஃபரோட ஆப்ஜெக்ட். ஸோ அது என்ன ஆப்ஜெக்டாக வேணால் இருக்கலாம். ஸோ ஆப்ஜெக்டை எனக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா toString அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் எஸ்பி டாட்டு toString டாட்டு ஸ்ப்ளிட்டு இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? பிகாஸ் எஸ்பி டாட் toStringன்னு கால் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங் பஃபர் எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஸ்ட்ரிங்குக்கு தானே ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங் அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அரேஸ் டாட் toString, எஸ், ஓகேவா? ஸோ எனக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அப்போது ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெத்தட்ஸுமே இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடிஃபை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெலீட் பண்ணுறது, அண்ட் தென் ஏதாச்சும் நடுவில் ஆட் பண்ணணும், அதை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து மாடிஃபைக்கான ஒரு காமன் மெத்தட்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் பஃபர் அண்ட் ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்ற இந்த கிளாஸஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், ஓகேவா? அண்ட் தென் கெப்பாசிட்டி அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த கெப்பாசிட்டி அப்படின்ற மெத்தட் எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரிங் பஃபர் பில்டரோட கெப்பாசிட்டியை ஃபைன் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட டிஃபால்ட்டாகவே இதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 16 இருக்கும். ஸோ நீங்கள் எம்டியாக க்ரியேட் பண்ணிட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா 16 கெப்பாசிட்டி அது ஷோ பண்ணும். பட் அதில் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து அதை ஆட் பண்ணிக்கும். ஸோ 16ஓட அந்த வேல்யூஸை ஆட் பண்ணும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் பஃபர் sb1 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர். நான் வந்து எம்டியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கெப்பாசிட்டி கெட் பண்ணுறேன். ஸோ sb1 டாட் கெப்பாசிட்டி, ஓகேவா? ஸோ இப்போ டிஃபால்ட் கெப்பாசிட்டி என்ன இருக்குது அப்படின்னா 16. ஸோ 16 அப்படின்றது எனக்கு ஷோ பண்ணும். ஸோ வந்திருக்கா. இதுவே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் கொடுத்து அதாவது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை உள்ளே பாஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ லென்த்தோ அதையும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா டிஃபால்ட் கெப்பாசிட்டியோட எனக்கு ஆட் பண்ணிக்கும்,
equal to new string buffer of. ஸோ இப்போ நான் ஹாய்னு கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன்னா அப்போ 16 + 3. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும் sp2 டாட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கெப்பாசிட்டியை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஸோ 19 அப்படின்றது வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டி கெட் பண்ணுவீங்க. அண்ட் தென் லென்த்தை கெட் பண்ணுறதுக்கு லென்த் அப்படின்ற மெத்தடு இருக்குது. ஸோ sp2 டாட் லென்த்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ லென்த்து ஓகேவா? ஸோ இந்த லென்த் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நம்ம லென்த்து கெட் பண்ணுவோம்ல, லென்த்து கட் பண்ணும்போது நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன லென்த்தோ அதை ரிட்டர்ன் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லென்த்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது வந்து லென்த் அப்படின்ற மெத்தட். ஸோ ஹாய் அப்படின்றது 3 தான் லென்த் இருக்குது. ஸோ இது வந்து லென்த் அப்படின்ற மெத்தட். ஓகேவா? அண்ட் தென் சப்ஸ்ட்ரிங் மெத்தடு, சப்ஸ்ட்ரிங்லேயும் வந்து நம்ம இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ணி கெட் பண்ணுறது அது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ காமனாக இருக்கக்கூடிய மெத்தட் ஸ்ட்ரிங் பஃபர் பில்டரில் அப்படின்னும் போது இது மாடிஃபை பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான். ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரிங் பஃபருக்கு யூஸ் பண்ணுற இதே மெத்தட்ஸ் தான் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் பில்டருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ஸ்ட்ரிங் பஃபருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிங் பில்டருக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரிங் பில்டர். So sb3 equal to new string builder. ஸோ இதுக்குள்ள வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸ்ட்ரிங் பில்டர்னே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஸ்ட்ரிங் பில்டர் வந்திருக்கா. ஸோ இதுலேயும் நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் பில்டருக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங் பில்டருக்கும் சேம் தான். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மேலே நம்ம ட்ரை பண்ண எல்லா மெத்தடுமே ஸ்ட்ரிங் பில்டருக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே எல்லாமே சேம் தான் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்ட்ரிங் பஃபர் பில்டர் இது 3த்துக்குமான டிஃப்ரென்ஸுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.